800க்கும் மேற்பட்ட கள்ளச்சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாம். தமிழ்நாடு கள்ளச்சாராய மாநிலமாக மாறி நிற்கிறது. திராவிட மாடல் ஆட்சி கள்ளச்சாராய மாடல் ஆட்சியாக மாறி நிற்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே நம்ம சொன்னோம், அதிமுக சரியில்லை தான், 10 ஆண்டு கால அதிமுகவினுடைய ஆட்சி என்பது சரியில்லாத ஆட்சி தான், அதிமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆட்சி தான். ஆனால் அதிமுகவை யாரை வைத்து அப்புறப்படுத்த போகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதிமுக சரியில்லை என்று சொல்லி திமுகவுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2006 முதல் 2011 வரைக்கும் திமுகவுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சியாக இருந்தது, எப்படி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் தலை தூக்கியது, எப்படி ஒரு அடக்குமுறை ஆட்சியாக திமுகவுடைய ஆட்சி இருந்ததோ அதே போன்ற ஒரு ஆட்சி தான் இருக்கும். அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி வந்ததென்றால் கள்ளச்சாராயம் ஆறாக பெருக்கெடுத்து தமிழ்நாடு முழுக்க ஓடும் என்றெல்லாம் நம்ம எச்சரித்தோம். ஆனாலும் மக்கள் இல்லை திரும்பி இருப்பாங்க, திமுக திரும்பி இருப்பாங்க, 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தாங்க, பாடம் படித்திருப்பாங்க, அவங்க கூட மன்னிப்பு கேட்குறாங்க, கடந்த கால தவறுகளுக்கெல்லாம் மன்னித்து விடுங்கள் என்றெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க, திரும்பி இருப்பாங்க, ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போமே என்று சொல்லி மக்களும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தி திமுகவை அதிகாரத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள். அதிகாரத்தில் அமர்த்தியதற்கு பிறகு திமுக செய்த சாதனைகள் என்ன தெரியுமா? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டாஸ்மாக் வருமானம் 1000 கோடிக்கு மேலே அதிகரிச்சிருக்கு. எவ்வளோ பெரிய சாதனை பாருங்க, எவ்வளோ பெரிய சாதனை. ஒருபுறம் டாஸ்மாகில் வருமானத்தை பெருக்குவதற்கு ரூம் போட்டு யோசிக்கக்கூடிய அமைச்சர்கள், மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் அவர் டாஸ்மாக் விற்பனையை எப்படி பெருக்குவது என்பதற்கு திட்டம் போடுறார். பாக்கெட்டில் நாங்கள் மதுபானத்தை விற்பனை செய்வதற்கான திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் சமீபத்தில் பேசினார் அமைச்சர். அவர் என்ன சொன்னார்னா, உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய மக்களுக்கு அவங்க ஒரு வலி நிவாரணியாக மதுபானத்தை அருந்தினால்தான் அவர்களால் வேலை செய்ய முடியும், நீண்ட நேரம் வேலை செய்ய முடியும். காலையில் வேலைக்கு போறவங்க குடிச்சிட்டு போறவங்களை நீங்க குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்குன்னு பேசினார் அமைச்சர், தமிழ்நாட்டுடைய அமைச்சர். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கிறப்போ தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இந்த மக்களை குடிநோயாளிகளாக மாற்றக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்கிறதோ என்கிற கேள்வி எழுகிறது. இப்ப கள்ளச்சாராய மரணங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இதை வெறும் கள்ளச்சாராய மரணமாக நம்ம பார்க்க கூடாது. இந்த கள்ளச்சாராயத்தை மக்கள் குடிக்கிறார்கள் என்றால் அரசு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டாஸ்மாக் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய மதுபானங்களை மக்கள் வாங்கி குடித்து மது நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள், மதுபானத்திற்கு அடிமைகளாக மாறிவிடுகிறார்கள். அதுக்கப்புறமா குடிக்காம இருக்க முடியல. அப்போ டாஸ்மாக்ல அதிக அளவில் விலை அதிக அளவில் இருக்கிறதால விலை குறைவாக கிடைக்கக்கூடிய இந்த சாராயத்தை நோக்கி மக்கள் போறாங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சம்பவம், அது அந்த மரணங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதை தொடர்ந்து அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக திமுக அரசுக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறியதற்கு பிறகு காவல்துறை தேடி தேடி போய் சாராய வியாபாரிகள் எல்லாம் கைது செய்யறாங்களாம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காவல்துறைக்கு தெரியாமல் தான் நடந்ததா, இல்ல திமுக அரசுக்கு தெரியாமல் நடந்ததா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் நடந்ததா, அமைச்சர்களுக்கு தெரியாமல் நடந்ததா? எல்லோருமே குற்றம் சாட்டுகிறார்கள். திமுகவுடைய 2 முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்களுடைய துணையோடு தான், அவர்களுடைய பின்புலத்தில் தான் இவர்கள் இவ்வளவு துணிச்சலாக செய்கிறார்கள் இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தை என்று. இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன், கண்ணுக்குட்டி பேரை பார்த்தீங்களா, கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன், இத்தனை பேர் உயிரிழப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருப்பது இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன் தான். அவன் வீட்டில் பார்த்தா ஐயா ஸ்டாலினுடைய படம் இருக்கிறது, திமுகவினுடைய படங்கள் முழுமையாக இருக்கிறது, முழுமையா இருக்கு. திமுகவினரோடு நெருங்கிய தொடர்பு உடைய ஒரு நபராக அவரை எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்கள். அது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்பு இல்லாமல் இது போன்ற கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்ய முடியாது. ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல், காவல்துறையினுடைய உதவி இல்லாமல், அரசு இயந்திரத்தினுடைய பின்புலம் இல்லாமல், உதவி இல்லாமல் இப்படி துணிச்சலா எல்லாம் கள்ளச்சாராயத்தை எவராலும் விற்பனை செய்ய முடியாது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேசக்கூடிய செய்தி என்னன்னா, 24 மணி நேரமும் சாராய வியாபாரம் நடக்கிறது என்று. 24 மணி நேரமும் சாராய வியாபாரம் நடக்கிறது என்றால் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. காவல்துறைக்கு தெரிந்தும் இதை காவல்துறை தடுக்காமல் கண்டுகொள்ளாமல் விட்டார்கள் என்றால், அப்படி என்றால் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? இந்த கள்ளச்சாராய வியாபாரம் குறித்து காவல்துறை நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது என்று காவல்துறைக்கு ஆளும் அரசிடம் இருந்தோ, ஆட்சியாளர்களிடம் இருந்தோ, அமைச்சர்களிடம் இருந்தோ, ஆளும் கட்சியினரிடம் இருந்தோ அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா?
அழுத்தங்கள் கொடுக்கப்படவில்லை என்றால் அப்ப காவல்துறை யாருக்கு பயந்து நடவடிக்கை எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அதிகம் ஆயிடுச்சு, கள்ளச்சாராய மரணங்களும் நடந்துட்டு இருக்கு நிறைய. அதனால கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு ஒரே தீர்வு அரசே டாஸ்மாக் மூலமா மதுபானங்களை விற்பனை செய்வதுதான் என்று சொல்லி டாஸ்மாக் கடைகளை எல்லாம் தெரு தெருவா திறந்து வச்சு ஒரு தலைமுறை இளைஞர் கூட்டத்தையே முழுவதுமாக மது போதைக்கு அடிமைப்படுத்திட்டாங்க. இப்போ அந்த கூட்டம் இப்போ எங்கே போகுது? அப்படியே கள்ளச்சாராயத்துக்கு போயிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, மதுபானம் மட்டுமல்ல, கஞ்சா தொடங்கி தமிழ்நாட்டில் பலவிதமான போதைப் பொருட்களும் இன்றைக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்கு. திமுகவினுடைய அயலகணியினுடைய தலைவர் ஜாபர் சாதிக் பிரபல சர்வதேச போதை கடத்தல் மன்னன், கட்சியிலே வச்சிருக்கிறாங்க. இவருடைய ஆட்சியில் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இது பெரிய ஒரு ஆபத்து, ஒரு பேராபத்து. தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் வந்து தீவிர கவனம் செலுத்தணும். இது தீவிர கவனம் செலுத்தி முழுமையாக இந்த டாஸ்மாக் கடைகளை முதல்ல இழுத்து மூடுங்க. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பது இந்த டாஸ்மாக் கடைகள் தான், இந்த மதுபானங்கள் தான். முதல்ல அதை இழுத்து மூடுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அதே போல் இந்த கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்கு தனிப்படைகள் அமையுங்கள். இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியலைன்னா தனிப்படை அமையுங்க. எதே ஒன்று செய்யுங்க. செஞ்சு இதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுங்க. அதே போல கஞ்சா, இன்னைக்கு டாஸ்மாக் மதுபானம் பிரச்சனை எப்படி ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, இப்போ கள்ளச்சாராய பிரச்சனை எப்படி ஒரு உயிர்கொல்லி பிரச்சனையாக இருக்கிறதோ, இது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த கஞ்சா பிரச்சனை. கஞ்சா அங்கங்கே ஏதாவது ஒரு சில இடங்கள்ல 2 கிலோ கஞ்சா எடுத்தோம், 10 கிலோ கைப்பற்றினோம், 12 கிலோ கைப்பற்றினோம் என்று தான் சொல்கிறார்களே தவிர தமிழ்நாடு முழுக்க இயல்பாக கஞ்சா கிடைக்கும் என்கிற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இந்த கஞ்சா எங்கிருந்து வருது? இப்போ எத்தனால் வந்தது, எத்தனால் எங்கிருந்து வந்தது தெரியாதா? அரசுக்கு தெரியாமல் தான் எத்தனால் வந்ததா உள்ள? அது ஆந்திராவிலிருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது, இங்கிருந்து வந்தது என்றெல்லாம் சொல்கிறார்கள். எங்கிருந்து வந்தாலும் தமிழ்நாட்டிற்குள் நுழைகிறது என்றால் எத்தனால் மட்டுமல்ல, கஞ்சா போன்ற அத்தனை போதைப் பொருட்களும் வெளியிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாடி வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் தான் வருகிறதா? உங்களை மீறி தான் வருகிறதா? இல்லையே. அப்போ இதெல்லாம் ஏன் நீங்கள் தடுக்கல? அப்போ இந்த அரசினுடைய திட்டம் என்ன? வெறும் வருமானத்திற்காக நாங்கள் மக்களினுடைய உயிரை காவு வாங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை வருமானம் தான். வருமானத்திற்காக மக்களுடைய உயிரை காவு வாங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்கிறது அரசு. இதுதான் திராவிட மாடல் அரசா? எல்லோருக்குமான ஆட்சியை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் திமுகவினர். ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார், இதுதான் எல்லோருக்குமான ஆட்சியா? இது எத்தனை காலத்துக்கு இப்படியே நம்ம பேசிட்டு இருக்க போறோம்? இது தீர்வு தான் என்ன? மது விலக்கை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் சொல்லிட்டு வர்றாங்க. கடந்த 50 ஆண்டு காலமாக அதைத்தான் சொல்கிறார்கள். முதல்ல ஐயா கருணாநிதி அவர்கள் பேசினார், அடுத்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசினார், அக்கா கனிமொழி அவர்கள் பேசினார்கள், அடுத்து உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஒவ்வொருவராக பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் தானே தவிர எப்போ நடைமுறைப்படுத்த போறீங்க? தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலி அறக்கக்கூடிய டாஸ்மாகை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இழுத்து மூடுவோம். இந்தியாவிலேயே அதிக அளவிலே இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். பேசியது அக்கா கனிமொழி. எங்க போனீங்க அக்கா கனிமொழி? எதுவுமே பேசல. இப்படி இருந்தா எப்படி? ரொம்ப ஒரு திமுக ஆட்சியினுடைய அவலம், நிர்வாக சீர்கேடு, படுதோல்வி, அரசு இயந்திரத்தினுடைய படுதோல்வி தான் இது. இதெல்லாம் அரசுக்கு இது மேலாம் அக்கறை இருக்கதா இல்லையானே தெரியல. இதை பற்றி பேசவே விடலையே யாரையுமே. இன்னைக்கு சட்டசபையில் சபாநாயகர் ஐயா அப்பாவு வந்து பேசுறாரு. ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். அது எதிர்கட்சியினர் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் பதிவு செய்யக்கூடாது என்று பேசுறாரு. இது என்ன மாதிரியான ஒரு ஜனநாயகம்? சட்டசபையிலையும் பேசக்கூடாது, மக்கள் மன்றத்திலும் பேசக்கூடாது, யூடியூப்லையும் பேசக்கூடாது, மற்ற ஊடகங்களையும் பேசக்கூடாது, பத்திரிகைகளையும் பேசக்கூடாது, மீம்ஸும் போடக்கூடாது, எதுவுமே போடக்கூடாது. திமுகவுக்கு எதிராக எதுவுமே பேசக்கூடாது. பேசினா கைது, மிரட்டல், அச்சுறுத்தல். அப்போ எப்படி இருக்குது? இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம், பாஜக பாசிச ஆட்சி நடத்துகிறது, பாசிச பாஜகவை வீழ்த்த திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்றுதானே பரப்புரை செய்தீர்கள் நீங்கள். பாஜக வடக்கே என்ன பாசிசத்தை செய்கிறதோ அதே பாசிசத்தை அப்படியே தமிழ்நாட்டில் நீங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா கைது. இதுதான் நடக்கும் நமக்கு தெரியும். அதனால தான் அப்போதே நம்ம சொன்னோம், படித்து சொன்னோம், வேண்டாம் மறுபடியும் போடாத, இவனுக்கு வாக்கு செலுத்தாத, ஒட்டு மொத்தமாக முடிச்சிருவான், தமிழ்நாட்டை சுடுகாடாக மாற்றி விடுவான் என்று சொன்னோம்.
கேட்காமல் மக்கள் வாக்கு செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு மக்கள் உணர்ந்து விட்டார்கள், மக்கள் புரிந்து விட்டார்கள், மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள், காத்திருக்கிறார்கள். அடுத்த தேர்தலுக்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னீர்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும்னு, இன்னைக்கு சாராயம் இல்லையா ஓடிட்டு இருக்கு என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். மக்கள் வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இனியாவது பேசுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பேசாமல் சில நபர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு சில நபர்கள் இன்னமும் அரசினுடைய இந்த தவறுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இவர்கள் தான் ஜனநாயகத்தினுடைய முதல் துரோகிகள். இவர்களை மக்கள் அடையாளம் கண்டு வைக்க வேண்டும். எந்த அளவிற்கு திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளும் தவறுகளும் எதிர்க்கப்பட வேண்டுமோ அதே அளவிற்கு திமுகவினுடைய தவறுகளை தட்டி கேட்காமல் அதை மூடி மறைத்து அதை திசை திருப்பக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய நபர்களிடமும் தமிழ்நாட்டு மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த அரசினுடைய அலட்சிய போக்குகளை விட இவர்களுடைய நடவடிக்கைகள் மிக மோசடித்தனமானவை. சில பத்திரிகையாளர்கள்லாம் எழுதுறாங்க, பேரளவுக்கு மேலே கண்டிக்கிறது மாதிரி எழுதிட்டு, இது திமுக அரசுக்கு எதிராக ஸ்டாலினுடைய பெயரை கெடுப்பதற்காக நரேட்டிவ் செட் செய்து இந்த குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுவது போல் இருக்கிறது என்று. வேற யார் பேருங்க கெடும்? அவர் தானே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. உளவுத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அவரை நோக்கித்தான் கேள்விகள் வரும், அவரை நோக்கி தான் கேள்விகள் எழுப்பப்படும். இதில் என்ன நரேட்டிவ் செட் பண்ண வேண்டியிருக்கு? என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும்? அதெல்லாம் நீங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் சொல்லாதீர்கள், தயவு கூர்ந்து சொல்லாதீர்கள். சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் நாம பார்க்குறப்போ, இவங்கெல்லாம் எதுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறாங்க? பத்திரிகை துறையை விட்டு வெளியேறி திமுகவுக்கு நேரடியாகவே வேலை செய்யலாமே, திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாக மாறியே வேலை செய்யலாமே. அந்த வேலையை தானே பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு செய்கிறீர்கள். அதை எங்கே போய் செய்யலாமே என்று தான் நமக்கு தோன்றும். அப்படித்தான் இன்னமும் தமிழ்நாட்டில் சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேர் நீங்கள் திமுகவினுடைய இந்த தவறுகளை மூடி மறைப்பதற்கான வேலைகளை, முயற்சிகளை செய்ய முயன்றாலும் எரிகிற நெருப்பை அணைப்பதாக நினைத்து நீங்கள் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.